அதனால 11,000 பேருக்கு மேலே வந்து மரணம் அதிகரிச்சிருக்கிறது. அதில் வந்து 60க்கு மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. வீரம் இல்லைன்னு நண்பர்களே, உறவினர்களே, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? 100 பேர் தாங்க இருக்காங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர் 100 பேர் தான் இருக்காங்க. சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதங்க. வந்துட்டு வந்து ஆதரவு கொடுங்க. என்ன செய்யுதுங்க, வந்து கொரோனா வந்து பரவி கொண்டு இருக்கிறது. கொரோனா எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கவும், விழிப்புணர்வில் இருங்க. கொரோனா பரவி கொண்டு இருக்கிறது. கொரோனா வந்து இந்தியாவுக்கும் இப்போ பரவி இருக்கிறது. இந்தியாவில் வந்து கேரளாவில் வந்து அதிகமாக வந்திருக்கு. மகாராஷ்டிராவில் 3வது இடத்துல, தமிழ்நாட்டில் ஒரு 70 பேருக்கு இன்றைக்குள்ள நிலவரம் படி 70 பேருக்கு வந்திருக்குது. அதே வந்து இன்னும் நாளாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வருஷம் இந்த சூடு வெயில் நாளில் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் சைனா, சிங்கப்பூர், மலேசியா, சைனா சைடு, இந்தோனேசியாலலாம் அதிகமாக பரவி இருக்குது. வீரியம் இல்லாத கொரோனா ஒமைக்ரான் வகையை சேர்ந்தது. அது ஒமைக்ரா J2 H2 ஒரு வகையில் சேர்ந்தது. வீரியம் இல்லாத கொரோனா அதிகமாக வந்து பரவாது, அதிகரிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிங்கப்பூரில் வந்து ஒரே நாளில் 11,000 பேருக்கு மேலே வந்து மறுநாளில் வந்து 15,000 பேர், 1000 பேர், 4,000, 3,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது, அதிகரிச்சிருக்கிறது. அதில் வந்து 60க்கு மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. வீரியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் வந்து 2 பேர் வந்து இறந்தாருக்காங்க. அந்த கொரோனாவை தாக்கி இறந்ததாக டாக்டர்கள் வந்து இல்லை, வேறு காரணத்தில் அவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொரோனாவும் தாக்கி இருக்குது. அதனால் வந்து அதிகமாக வந்து வெளியில் போகாதீங்க. வெளியில் பப்ளிக்கு கூடாதுங்க. அதிகமாக இருக்காதுங்க. பழையபடி கண்ட்ரோல் பண்ணுங்கள். முன்னாடி இந்த மாதிரி கவனமாக இருந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க. மாஸ்க்லாம் போட்டு கை கால்லாம் நல்லா கழுவிக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாக்க இந்த சூடு வெயில் நாளில் ஒரு 2-3 மாதம் அப்படி இருக்கும். எனக்கு அதை வந்து அமைதியாக சொன்ன குறைஞ்சி நார்மலுக்கு வரணும். நல்லதே நடக்கும். தாங்க முடியாது. 2019 வந்து எவ்வளோ மக்களை அள்ளிட்டு போட்டுச்சு இந்த கொரோனாவில் வந்து எவ்வளோ பேர் தாக்கி எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு வேக்சின் வந்து ஒரு ஊசி கண்டுபிடிக்காமல், தடுப்பு ஊசி இல்லாத ஊசி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து எவ்வளோ சிரமப்பட்டாங்க. இந்த மத்திய அரசே வந்து அதை வந்து விற்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் வந்து விற்க கொடுத்தாங்க. மாநிலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காசு கொடுத்து வாங்கி போடுற மாதிரி இருந்தாங்க அந்த வேக்சின் இது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு பிறகு மாநிலம் எல்லாம் கொல்லி இதில் வந்து கோர்ட்டு தலையிட்டு, சுப்ரீம் ஹைகோர்ட்லாம் தலையிட்டு தான் அது ஃப்ரீயாக கவர்மெண்டில் போட வச்சு அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு கொரோனா. அதே மாதிரி வந்து வேக்சின்லாம் வந்து கவர்மெண்டில் சொன்னால் போட்டுக்கங்க, கூடாதுங்க. ரொம்ப வந்து பப்ளிக்கில் வந்து கொரோனா தாக்கம் அதிகம் இருக்கிற இடம்லாம் வந்து அதிகரித்து போகாதுங்க. கண்ட்ரோலாக இருங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். பசுமையான பச்சை காய்கறிகளும் சாப்பிட்டாக்க நல்லது. முளைக்கட்டின பயிர்கள், பச்சை காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இம்யூனிட்டி
ஹெல்த்தியை என்கரேஜ் பண்ணுங்க. குழந்தைகளுக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கொடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் நோய்கள் நம்மளை தாக்காது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் தாக்காதபடி எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்படி நல்லா விட்டமின்ஸ் உணவுகளை சாப்பிட்டு உடம்பை ஹெல்த்தியாக வச்சிருங்க என்று என்னுடைய வேண்டுகோள். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு இருக்கும் ஒரே எண்ணம். அழிவில் போயிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு கொடூரமாக இருக்கிறவங்களுடைய எண்ணங்களால் பல உலகத்தில் சீன் நடந்து கொண்டு இருக்கிறது. அழிவுகளுக்கு போய் கொண்டு இருக்கிறது. நமக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. ஆதரவு கொடுங்கள்.